புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை வைப்பதற்கு ஏற்ற வகையில் 82,000 ஏடிஎம் இயந்திரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக 21,000 கோடி ரூபாயை நபார்டு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை எடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வங்கி ஒன்றின் முன்பாக வரிசையில் நின்ற ஏராளமான பொதுமக்கள் மீது போலீஸ்காரர் ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் குறித்து வீடியோ பதிவுகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து உத்தரப்பிரதேச மாநில அரசு சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை தற்காலிக பணி நீக்கம் செய்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு இன்று பேட்டியளித்த மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் திரு சக்தி காந்ததாஸ், புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை வைப்பதற்கு ஏற்ற வகையில் 82,000 ஏடிஎம் இயந்திரங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாய கடன்களுக்காக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு 21,000 கோடி ரூபாயை நபார்டு வங்கி ஒதுக்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். டிசம்பர் 31ஆம் தேதி வரை டெபிட் கார்டுகளுக்கான சேவை கட்டணத்தை ரத்து செய்வதற்கு பொதுத்துறை மற்றும் சில தனியார் வங்கிகள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படும் ரயில் டிக்கெட்டுகளுக்கு சேவை கட்டணம் ரத்து செய்யப்படும், செல்போன் மூலம் மேற்கொள்ளப்படும் பண பரிவர்த்தனைக்கு வரும் 31ஆம் தேதி சேவை கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் பணியாளர்களுக்கான மாத சம்பளம் மற்றும் இதர செலவினங்களை ரொக்கமாக இல்லாமல் ஆன்லைன் மூலம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சக்தி காந்ததாஸ் தனது பேட்டியின் போது தெரிவித்தார்.